நடிகர் அனுபம் கெரின் கூர்மையான கேள்விகளை கேட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிர்ச்சியடைந்தனர். மே 11 முதல் முத்தலாக் பிரச்சனையை கேட்க 5 நீதிபதிகள் கொண்ட குழு அமர்ந்து இருந்தது. விசாரணையின் முதல் நாளே நீதிமன்றம் கூறியிருப்பதாவது: முத்தலாக் வழக்கு இஸ்லாம் மதத்துடன் தொடர்புடையதாக இருந்தால் அதில் தலையிட மாட்டோம். இதுகுறித்து பாலிவுட் நடிகர் அனுபம் கெர் கூர்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி கூறியதாவது: சரி, மை லார்ட், மதம் விஷயத்தில் தலையிட விரும்பவில்லை என்றால் ஜல்லிக்கட்டு, தஹி ஹண்டி, பசுவதை, ராமர் கோவில் போன்ற இந்துக்களின் பல வழக்குகள் உள்ளன. அதில் நீங்கள் தயங்காமல் தலையிடலாம். இந்து மதத்தை மதம் என்று நீங்கள் கருதவில்லையா? அல்லது முஸ்லிம்களின் அச்சுறுத்தல்களுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா? திரிபுல் தலாக் குரானில் எழுதப்பட்டிருப்பதால் நீங்கள் அதை நம்பினால் பின்பு ஏன் புராணங்களில் எழுதப்பட்டுள்ள ராமர் அயோத்தியில் பிறந்தார் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மாட்டு இறைச்சியை உண்பது அல்லது உண்ணாமல் இருப்பது அவர்களின் இஷ்டத்திற்கு விடப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் பன்றி இறைச்சியை உண்ண மாட்டார்கள், ஏனெனில் அது அவர்களின் மதத்திற்கு எதிரானது. அனுமதிக்கவில்லை. ஷானி ஷிங்னாபூர் கோயிலில் பெண்கள் நுழைவது பெண்கள் மீதான அட்டூழியம். அதே சமயம் ஹாஜி அலி தர்காவிற்கு பெண்களை அனுமதிப்பது அல்லது அனுமதிக்காதது அவர்களின் மதத்தின் உள்விவகாரம். பர்கா பிரதா ஒரு சமூக தீமை, ஆனால் புர்கா என்பது அவர்களின் மதத்தின் ஒரு பகுதி. ஜல்லிக்கட்டில் விலங்குகள் சித்திரவதை, ஆனால் பலி அன்று பக்ரீத் என்பது இஸ்லாத்தின் பெருமை. தாஹி ஹண்டி ஒரு ஆபத்தான விளையாட்டு. அதே சமயம் இமாம் ஹுசைனின் நினைவாக வாள் சண்டை என்பது மத பிரச்சினை. அவர்கள் சிவபெருமானுக்கு பால் பிரசாதம் வழங்குவது பாலை வீணாக்குவது. ஆனால் மஜாரில் சதர் வழங்குவது விருப்பங்களை நிறைவேற்றும். ஹம்தோ ஹமாரே தோ நமது குடும்ப கட்டுப்பாடு. ஆனால் அவர்களின் பூச்சிகள் போன்ற குழந்தைகளை உருவாக்குவது அல்லாவின் அருட்கொடை. பாரத்தேரே திட்டே ஹோங்கே வெளிப்பாடு சுதந்திரம் என்று கூறுவது. நாட்டிற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆபத்து இல்லை. வந்தே மாதரம் என்று சொன்னால் இஸ்லாம் ஆபத்தில். படையினர் மீது கற்களை வீசுபவர்கள் தவறான இளைஞர்கள். மேலும் தங்கள் பாதுகாப்பிற்காக நடவடிக்கை எடுக்கும் வீரர்கள் மனித உரிமைகளின் எதிரிகள். இந்து பயங்கரவாதம் என்ற சொல் தர்காவில் நடந்த வெடிப்பினால் உருவானது. ஸ்ரீதினமும் பல இடங்களில் குண்டுகளை வெடிக்கும் பயங்கரவாதிகளுக்கு மதம் இல்லையா? தரகு ஊடகங்கள் மற்றும் மதச்சார்பற்ற நீதிபதிகள் நமது நாட்டை என்ன நிலைக்கு ஆளாக்கியுள்ளனர்? சமூகத்தில் சமத்துவமின்மையை அகற்ற வேண்டும் என்றால் அதை சமமான அணுகுமுறையுடன் பார்க்க வேண்டும்.